எமது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 20வது திருத்தம் வர்த்தமானியில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. අද එක්සත් ජාතික පක්ෂය මේ පක්ෂත් එකතු කරගෙන මේක අනන්න හදනවා. 20ට විරුද්ධ නැහැ. අපි කියන්නේ 20 ඉක්මනට සම්මත කරන්න. මේක දැන් ඇදගෙන යනවනේ. අපිට පැහැදිලිවම පේනවා මේක ඇදගෙන යනවා. அமெரிக்க ஜனாதிபதியின் இலங்கைக்கான விஜயம் தொடர்பில் எதுவும் தமக்கு தெரியாது என வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. இறுதி தருணத்தில் அமைச்சு பதவியேற்றமைக்காக தி சத்தநாயக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு. இனி உள்நாட்டு செய்திகள். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஆங்கில வர்த்தமானி அறிவித்தல் அச்சிடப்பட்டுள்ளது. அதன் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைத்தவுடனேயே அதனை அச்சிட்டு ஒரே சந்தர்ப்பத்தில் வெளியிட உள்ளதாக அரசு அச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இன்றும் பல அரசியல் கட்சிகள் 20வது திருத்தம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தன. விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். எந்தவொரு தேர்தல் முறையையும் எதிர்கொள்வதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தயாராக உள்ளதாக அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கிறார். மொனராகலையில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். தற்போது சூழ்ச்சி ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியினர் பாராளுமன்றத்தில் உள்ளமை அவர்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. திருட்டுக்களை செய்ய முடியாது. அது தொடர்பில் நாம் பேசுவோம். அரசாங்கத்தில் திருட்டுத்தனமாக மதுசாலை அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. போதைப் பொருளை விற்பனை செய்ய முடியாது. அது தொடர்பிலும் நாம் கேள்வி எழுப்புவோம். மக்கள் விடுதலை முன்னணியினர் பாராளுமன்றத்தில் ஒவ்வொன்றை கூறுவதை அனைவரும் தற்போது அறிவார்கள். தேர்தல் முறையொன்றை தயாரித்து மக்கள் விடுதலை முன்னணியினர் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பதை தடுப்பது தொடர்பில் தற்போது யோசிக்கின்றனர். இதுவே உண்மையான தேவையாகும். தேர்தல் முறையினூடாக அல்ல, மக்களின் விருப்பத்தினூடாகவே மக்கள் விடுதலை முன்னணி நிலைத்து நிற்பதை நாம் உங்களிடம் கூறுகின்றோம். நாம் ஒவ்வொரு தேர்தல் முறையையும் எதிர்நோக்க தயாராக உள்ளோம். தேர்தல் முறை சிறந்தது அல்ல எனின் வேறொரு முறையை அமைப்போம். அதற்காக கையை உயர்த்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம். எனினும் ஒன்றை கூறி மற்றும் ஒன்றை நிறைவேற்ற முற்படுவார்கள். ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு மீண்டும் அரசியலில் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் குறிப்பிடுகிறார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை கூறினார். வடக்கிலே கிழக்கிலே நாடு முழுக்க வாழ்ந்து கொண்டு கூடிய தமிழ் முஸ்லிம் மக்கள் ஏன் மைத்திரிக்கு வாக்களித்தார்கள்? நாங்கள் ஏன் வாக்களித்தோம்? நாட்டிலே தலைவிரித்தாடிய இனவாதம், மதவாதம், கோயில்களை, பள்ளிகளை, தேவாலயங்களை உடைத்து நொறுக்கிய அந்த தீவிரவாதம் அனைத்துக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். எதற்கு வாக்களிக்கவில்லை. ஆகவே அந்த வாக்களிப்பை பயன்படுத்தி பதவிக்கு வந்துவிட்டு இன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களை பயன்படுத்தி மீண்டும் பழைய அந்த கொடுங்கோல் காட்டாட்சி கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியில் கூட சில முயற்சி செய்கின்றார்கள். இந்த செயல்பாடு மூலமாக மீண்டும் கொலைக்காரர்களை, கொள்ளைக்காரர்களை, ஊழல் பேர்வழிகளை, கமிஷன்காரர்கள் எல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு, காப்பாற்றுவதற்கு மைது செய்ய முயற்சிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார், இடம் கொடுக்கக்கூடாது நான் நினைக்கின்றோம். 20வது அமெண்ட்மெண்ட் நாங்கள் சிறுபான்மை கட்சியும் சிறு கட்சியும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். என்ன சொன்னா, இந்த 20வது அமெண்ட்மெண்ட்டை நாங்க எதிர்க்கிறோம். நாங்க இதுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம்ன்றது நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க வந்து சரியான அவசரப்பட்டார். பண்ணி எல்லாரும் முன் எக்ரி பண்ணின பொருள் அந்த எக்ரிமெண்ட்டுக்கு விரோதமாக பேத்து ஒரு 20th அமெண்ட்மெண்ட் கொண்டாடுறாங்க. நாங்க கேட்ட டபுள் பேலட், அந்த டபுள் பேலட் தான் நாங்க இன்னமும் கேட்கிறோம். அப்படி இல்லாட்டி அதுக்கு என்ன செய்யலும் அது ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஜஸ்டிஃபை பண்ணாம ஒன்றை மறந்துடுவானம். மைத்திரிபால இந்த நாட்டில் பிரசிடென்ட் ஆகிக்கிறேன், ரணில் விக்ரமசிங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிக்கிறேன். இது மைனாரிட்டி பார்ட்டிஸும் தான் உங்களே பவர் கொண்டதை மறந்துடுவானம். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஆங்கில வர்த்தமானி அறிவித்தல் அச்சிடப்பட்டுள்ளது. அதன் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைத்தவுடனேயே அதனை அச்சிட்டு ஒரே சந்தர்ப்பத்தில் வெளியிட உள்ளதாக அரசு அச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இன்றும் பல அரசியல் கட்சிகள் 20வது திருத்தம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தன. 237 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதிய தேர்தல் முறைக்கு அமைச்சரவையில் ஐக்கிய தேசிய கட்சி இணக்கம் தெரிவித்தது. தற்போது வெட்கமின்றி எமக்கு 225 பாராளுமன்ற உறுப்பினர்களே வேண்டும் எனவும் 237 வேண்டாம் எனவும் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கூறுகின்றனர். இது ஐக்கிய தேசிய கட்சியின் இரட்டை கொள்கையாகும்.
20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பின்வாங்குகின்றமை தெளிவாக புலப்படுகின்றது. அதேபோன்று ரவுப் ஹக்கீமும் அதனையே செய்கின்றார். 2 வாக்குச்சீட்டுகள் வேண்டும் என கோருகின்றனர். மிகவும் இலகுவான தேர்தல் முறையொன்றே எமக்கு தேவை. தற்போது ஐக்கிய தேசிய கட்சி இந்த கட்சியையும் இணைத்துக் கொண்டு சீர்குலைக்க முற்படுகின்றது. இதனை கொண்டு வராது இருப்பதற்கு எண்ணுகின்றனர். எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்காக செயற்படுவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். යථාර්ථයක් බවට පත් කිරීම සඳහා අපි කටයුතු කරන බව ප්‍රකාශ කරන්න කැමැති. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து பாராளுமன்றத்திற்குள் கலந்துரையாட முடியும். அவ்வாறே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. பாராளுமன்றம் அதற்காகவே உள்ளது. புதிய அரசாங்கம் ஒன்று தேவையில்லை. நாம் 20வது திருத்தத்தை எதிர்க்கவில்லை. 20வது திருத்தத்தை விரைவில் நிறைவேற்றுமாறு நாம் கோருகின்றோம். தற்போது இதற்கான நடவடிக்கை நீண்டு செல்கின்றமை தெளிவாக புலப்படுகின்றது. அவ்வாறு இல்லை. இதனை துரிதமாக நிறைவேற்ற முடியும். எனினும் விரைவில் நிறைவேற்ற வேண்டிய தேவை எவருக்கும் இல்லை என்பது எமக்கு புலப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் நாம் 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மைத்ரிபால சிறிசேனவை நாம் இன்று நம்புகிறோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த திருடர்களுக்கு, குடுக்காரர்களுக்கு, எத்தனூல்காரர்களுக்கு வேட்புமனு வழங்க மாட்டார் என நாம் எண்ணுகின்றோம். தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் பொதுமக்கள் முன்வைத்த கருத்துக்கள் அடுத்து. இந்த 20வது அரசியல் சீர்திருத்தம் உடனடியாக அது அமல்படுத்தப்பட வேண்டும். அமல்படுத்தப்படுவது மட்டுமின்றி அங்கே உள்ள அந்த விருப்பு வாக்குமுறை ஒழிக்கப்படுவதற்காகத்தான் கல்வி மான்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதன் மூலம் மக்களின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். 20வது திருத்தச் சட்டம் கட்டாயம் எமது நாட்டுக்கு அவசியம். இருப்பினும் இதில் உள்ள விருப்பு வாக்குமுறை ஒழிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இதனூடாக பாராளுமன்றத்துக்கு செல்வம் படைத்தவர்கள் மாத்திரமே தெரிவு செய்யக்கூடிய நிலை உருவாகி உள்ளது. 20வது சீர்திருத்தத்திலே விருப்பு வாக்குமுறை முற்றாக ஒழிக்கப்பட்டால் மாத்திரமே பாராளுமன்றத்திற்கு புத்திஜீவிகளை ஈர்த்து சிறந்த முறையில் சட்டத்துறையை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். நியாயமான தேர்தலை நடத்தி தகுதியானவர்களை பார்லிமென்ட்டுக்கு அனுப்புவதே சிறந்தது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் உள்ள இறால் வளர்ப்பு பண்ணையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க வேண்டாம் என பிரதேச மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த இறால் பண்ணையினால் சூழலுக்கு பாரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் உள்ள இறால் வளர்ப்பு பண்ணையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க கூடாது என வலியுறுத்தும் கண்டன பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் செயற்பாடுகள் காரணமாக மகிழடி தீவு, முதலைக்குடா, தாழையடி தெரு, படையான்வெளி, பண்டாரியாவெளி கிராமங்களின் குடிநீர் உவர்த்தன்மையாகிவிடும் என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு சூழலுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். குடிநீர்கள், வயல்வெளிகள், சிறு கைத்தொழில் செய்யறாங்க. எங்களோட வீட்டு பக்கத்துல நிறைய கைத்தொழில் செய்யறாங்க. அது உண்மையா இல்லாமலே போயிடும். அதுக்காக எங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு தீர்வை வேண்டி தரணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு இறால் வளர்ப்பு வேண்டாம் ஏன்னா அதால நாங்க நிறைய துக்கங்களை அனுபவிச்சிருக்கிறோம். இன்னும் வருமன்றதும் எங்களுக்கு அது பயமா இருக்குது. எங்களை வாழ விடுங்க. எங்களோட நிலத்துல, எங்களோட சதுப்பு நிலத்துல எங்களை வாழ விடுங்க. எங்களோட நிலங்களை பாதுகாக்கணும். நாங்க மகிழடி தீவு சந்தையில் ஆரம்பமான இந்த கண்டன பேரணி பட்டிப்பளை பிரதேச செயலகம் வரை சென்றதுடன் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. காணி அந்த லீசிங்குரிய, லாங் லீசிங்குரிய ரெக்கமெண்டேஷன், அந்த இறால் வளர்ப்புக்குரிய கடிதம் எல்லாம் ஏற்கனவே குடுபட்டிருக்குது. அவ குடுபட்டிருக்குதுன்றபடியால நான் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நான் இதை அரசாங்க அதிபருக்கு தெரிவிச்சு அதுக்கு அந்த மட்டத்தில இருந்தா அங்கால உங்களுக்கு மேலதிக நடவடிக்கை அவங்க எடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இதுல நீங்க சுற்றாடல் தொடர்பா சில விஷயங்களை முன் வச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த சுற்றாடல் தொடர்பான விஷயங்களை அந்த சுற்றாடல் அதிகார சபை தான் அதுக்குரிய விடயங்களை ஆராய வேணும். சுற்றாடல் அதிகார சபைக்கு போகும் இந்த விஷயம். எப்படியும் இந்த கண்டன பேரணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். இந்த இறால் வளர்ப்பு திட்டங்களினால் பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர்கள் வறிய மக்கள், அந்த கிராம சூழலில் அதற்கு அருகாமையில் வாழுகின்ற மக்கள். ஒரு காலத்திலே மக்களின் வாழ்வாதாரத்துக்காக அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது சில அரசியல்வாதிகளின், அரசாங்க ஆதரவாளர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த பண்ணைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். உடனடியாக இந்த குத்தகையை ரத்து செய்ய வேண்டும். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே குத்தகைக்கு பெற்றிருக்கின்றவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தான். முன்னாள் அரசியல்வாதிகள் பலர் பெற்றிருக்கிறார்கள்.
அவர்கள்தான் இந்த மக்களை சுரண்டுகிறார்கள். ஆகவே எந்த அரசியல்வாதியும் அரசாங்க நிலங்களை சுவீகரிப்பதோ அல்லது குத்தகைக்கு எடுப்பதோ இவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு அசௌகரியத்தையும் எதிர்கால சூழல் பாதிப்பையும் ஏற்படுத்துவதோ அனுமதிக்க முடியாது. திரும்பவும் அந்த ரால் பண்ணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு அரசியல்வாதிக்கு, சேம் தம்பி முத்துவின் மகன் அருண் தம்பி முத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது அறிகின்றோம். 87ஆம் ஆண்டு அந்த ரால் பண்ணை வழங்கப்பட்டாலும் கூட அப்பொழுது மகளிர்தீவு மக்களின் எதிர்ப்பின் அடிப்படையில் அது வலப்பக்கமாக எக்காரணம் கொண்டு செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த பண்ணை கொடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு அந்த நிலங்களும் அதுக்கு எதிராக இருக்கின்ற மகளிர்தீவு நிலங்களும் இப்பொழுது சீர் செய்யப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். அதற்கு எதிராக நாங்கள் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளருக்கும் நாங்கள் அதனை எங்கள் ஆட்சேபனையை தெரிவித்திருக்கின்றோம். இதேவேளை 2012ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி சண்டே லீடர் பத்திரிகை இந்த விடயம் தொடர்பில் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருந்தது. கொக்கட்டிச்சோலை இறால் பண்ணையை ஆக்கிரமித்தமை தொடர்பில் அவ்வேளையில் மேல்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறித்த நிறுவனத்தில் 1/3 பங்கினை பெற்றிருந்த முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தான் அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு முறையற்ற விதத்தில் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக சண்டே லீடர் பத்திரிகை வெளியிட்டிருந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 3 வருடங்கள் கடந்தும் தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் தீர்க்கப்படாது இருப்பதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரான ரவுப் ஹக்கீமுக்கு கட்சியின் தவிசாளரான பஷீர் ஷேக் தாவூத் கடிதம் மூலம் நினைவூட்டியுள்ளார். தம்புள்ளை பள்ளிவாசல் விவகாரம் தொடர்பில் நகர அபிவிருத்திக்கு பொறுப்பான முன்னாள் ஜனாதிபதிக்கும் அந்த அமைச்சின் முன்னாள் செயலாளருக்கும் எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டமையை பஷீர் ஷேக் தாவூத் நினைவுபடுத்தியுள்ளார். தற்போது நகர அபிவிருத்தி அமைச்சராக ரவுப் ஹக்கீம் செயற்படுவதனால் அதனை தீர்த்து வைக்கும் பொறுப்பு அவருக்கு உள்ளதாக பஷீர் ஷேக் தாவூத் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தம்புள்ளை பள்ளிவாசல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கணக்கில் கொள்ளப்படவில்லை எனவும் பள்ளிவாசலுக்கு மாற்றுக்காணி வழங்கப்படும் என்ற உறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதை பஷீர் ஷேக் தாவூத் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தில் நகர அபிவிருத்தி அமைச்சர் பதவியை வகித்து இதனை செய்ய தவறினால் அது சமூகத்திற்கும் கட்சிக்கும் பாரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அந்த கடிதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தம்புள்ளை பள்ளிவாசல் விவகாரம் மீண்டும் பூதாகாரமாவதை தடுக்கும் பொறுப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு உள்ளது என்பதையும் பஷீர் ஷேக் தாவூத் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எனவே அதிகாரத்தில் இருக்கும் காலத்தில் அதனை செய்ய தவறிவிட்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் கையாலாகாதவர்கள் என்ற அவப்பெயரை ஏற்க வேண்டிய கசப்பான உண்மையை உணர்ந்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்குமாறும் ரவுப் ஹக்கீமை தனது கடிதத்தின் மூலம் பஷீர் ஷேக் தாவூத் கோரியுள்ளார். ஹப்புதலை பிட்டரத்மலை தோட்ட மேற்பிரிவு மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தோட்ட நிர்வாகத்தினரின் கவனஈனத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி அப்புதலை பிட்டரத்மலை மேற்பிரிவில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தோட்டத் தொழிலாளர்கள் சிலர் அருகில் உள்ள ஊற்றிலிருந்து நீரை எடுத்து தேநீர் தயாரித்து அருந்தியுள்ளனர். இவ்வாறு தேநீர் அருந்திய சில நிமிடங்களின் பின்னர் சுமார் 79 தோட்டத் தொழிலாளர்கள் நோய்வாய்ப்பட்டதுடன் அவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். தோட்ட நிர்வாகத்தின் கவனஈனத்தினாலேயே இவ்வாறு தோட்டத் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து பிட்டரத்மலை தோட்ட மேற்பிரிவு மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். அப்புதலை பிட்டரத்மலை பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என தோட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். தோட்ட நிர்வாகம் எங்களுக்கு இந்த ஒரு நஷ்டேடிய எங்களுக்கு கொடுக்கணும். போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த பிற்பாடு அது ஹாஸ்பிட்டல்ல 2 நாளைக்கும் அந்த நிர்வாகமோ இல்ல அரசியல்வாதியோ யாரும் எங்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யல. எங்க ஊழல்களா கண்டுக்கிட்டாங்களா, எதுனால எங்களுக்கு உதவி செய்யல. எங்கோட்டு உரிமைகளை எடுத்துக்கிட்டும் எங்களுக்கு உதவி செய்யாத அரசியல்வாதியோ இல்ல தோட்ட நிர்வாகமோ எங்களுக்கு தேவையில்லை. நிர்வாகம் என்னன்னு எங்களை இதுவரைக்கும் யாருமே கேட்கல. மக்களின் இந்த கோரிக்கை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கில் தோட்ட நிர்வாகத்தினரை சந்திப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் சென்றிருந்த போதிலும் உரிய பதில் அளிக்கப்படவில்லை. புனித ரமலான் மாத தலைப்பிறை இன்று தென்படாத காரணத்தினால் எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ரமலான் நோன்பு நோக்குமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. இஸ்லாமிய வருடமான ஹிஜ்ரி 1436 ரமலான் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று மஹ்ரிப் தொழுகையின் பின்னர் கூடியது. நாட்டின் எந்த ஒரு பாகத்திலும் தலைப்பிறை தென்பட்டமைக்கான உரிய ஆதாரங்கள் பதிவாகாததை அடுத்து 19ஆம் தேதி முதல் புனித ரமலான் மாதத்தை அனுஷ்டிப்பதற்கு பிறைக்குழு தீர்மானித்துள்ளது. யுத்தம் பல உயிர்களை காவு கொண்டது. மேலும் சிலரை காணாமல் போக செய்தது. சிலரை முகவரியற்று முகாம்களுக்குள் முடக்கியது. யுத்தத்தால் அனைத்தையும் இழந்த போதிலும் நம்பிக்கையோடு இன்று வரை பலர் வாழ்க்கை சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள்.
யுத்தம் நிறைவுற்று பல ஆண்டுகள் உருண்டோடியுள்ள போதிலும் தொலைத்த தமது உறவுகளுக்காய் இன்றும் பலர் போராடி வருகின்றனர். உறவுகளை தேடி மாத்திரமல்ல, தமது வாழ்க்கைக்காகவும் இவர்கள் போராடுகின்றனர். 2006ஆம் ஆண்டு தொழிலுக்கு சென்ற கணவன் இன்று வரை வீடு திரும்பாத நிலையில் 2 பிள்ளைகளுடன் திருகோணமலை காந்தி நகரில் காத்திருக்கிறாள் பத்ம சுலோஜனா. எங்களோட ஹஸ்பண்ட் கடத்தினவங்க இதுவரைக்கும் மங்கன்னே தெரியாது. 6 வருஷமா நாங்கள் தண்ணியிலையும் வச்சுட்டு ஒரு தனி ரூமில் தான் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ வேலையும் கிடைக்கல. கேண்டீனில் காலையில் 1 மணிக்கு கிளம்பி சாப்பாடு செய்து தான் நான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன். இருட்டுக்கெல்லாம் எழும்பி நான் சாப்பாடு செய்கிறேன். நான் இருட்டுக்குள்ள தண்ணி வசதி டாய்லெட் வசதி ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டில் நான் கேட்டு எல்லா வசதிக்கும் செய்து பிள்ளைகளையும் வச்சிருக்கேன். சரியான கஷ்டமான நிலைமையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்க ஹஸ்பண்ட தேடியது தாங்க அவர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கடன் கிடைக்கும். இல்லாட்டிக்கு எங்க பிள்ளைகளோட நாங்க அப்படி இருந்து சாக வேண்டியதுங்கிற நிலைமை. கணவனின் நிலை அறியாமலும் பொருளாதார நெருக்கடியாலும் பரிதவிக்கும் இவளின் ஒரே நோக்கம் 2 பிள்ளைகளையும் கல்வியில் சிறந்தவர்களாக்குவதே. 2 பிள்ளைகள் நல்லா படிப்பினாங்க. கடன் வசதி கூட இல்ல. பிள்ளைகள் படிக்கும் 2 பிள்ளைகளும் மாறி மாறி படிக்க வேண்டியதா இருக்குது. ஒரு ஆள் வெளிச்சத்துக்கெல்லாம் வந்து விளக்கு வச்சு வெளிச்ச நேரத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் 2ம் படிக்கக்கூடிய விளக்கு வச்சு வெளிச்சத்துல அப்படித்தான் படிச்சு கொண்டிருக்கீங்க. இரவுல எல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு படிப்புக்கு எல்லாம் அவங்களுக்கு. ரொம்ப கஷ்டம். நான் படிக்கிறதுக்கு கூட இரவுதான் விடியதான் நான் ரொம்ப நல்லா படிக்கிறது. இரவையில படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். விளக்கு வச்சுதான் படிக்கிறது. நான் ஒரு மேசையில தான் இருந்து படிக்கிறேன். நான் தம்பிக்கு அதை கொடுத்து போட்டு நான் கீழே தான் இருந்து படிக்கிறது. எங்களுக்கு எங்க அப்பா கண்டுபிடிச்சு தாங்க, தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா எங்கே என கேட்கும் பிள்ளைகளின் கேள்விக்கு விடையளிக்க முடியாது பலரிடம் முறையிட சென்ற பத்ம சுலோஜனாவுக்கு பிள்ளைகளுக்கான பதிலை இன்று வரை வழங்க முடியவில்லை. பொருளாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலும் உறவுகளை தேடும் பலர் இன்றும் பல்வேறு இன்னல்களை உள மற்றும் உடல் ரீதியில் அனுபவித்தே வருகின்றனர். காணாமற் போனவர்களை பட்டியலிடும் அதிகாரிகள் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு. காணாமற் போனவர்களுக்காக காத்திருக்கும் பத்ம சுலோஜனா போன்றவர்களுக்கு பதில் கூறுவது யார்? புதிய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ககன் புலத் சிங்கள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று சந்தித்தார். கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் அரசு தலைவருக்கு அறிவிக்கும் சம்பிரதாயத்தை நிறைவேற்றும் முகமாக புதிய விமானப்படை தளபதி ஜனாதிபதியை சந்தித்தார். ககன புலத் சிங்கள இலங்கையின் 15வது புதிய விமானப்படை தளபதியாக பொறுப்பேற்றதை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதியிடம் நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார். சேவை காலத்தை நிறைவு செய்து நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் அப்துல் அசீஸ் அல் ஜமாஸ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்தார். பொலனறுவை நீர்ப்பாசன திட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியா வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்யுமாறு அந்நாட்டு அரசாங்கம் சார்பில் தூதுவர் இதன்போது ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். இதேவேளை தேசிய மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் சுரங்கங்களில் சேவையாற்றிய சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த மற்றும் அங்கவீனம் அடைந்தவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்றது. லுடுகல பிரதேசத்தில் சுரங்கம் ஒன்று உடைந்து வீழ்ந்தமை மற்றும் கிளிமலை பிரதேசத்தில் சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் உயிரிழந்த மற்றும் அங்கவீனம் அடைந்த 5 இதன்போது இழப்பீடு வழங்கப்பட்டது. உயிரிழந்த ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ நாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு இன்று வருகை தந்திருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவித்த போது அமைச்சர் பதவியொன்றை பொறுப்பேற்றமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு திஸ்ஸ நாயக்க இன்று காலை சென்றிருந்தார். சுமார் 5 மணித்தியாலங்கள் அவர் ஆணைக்குழுவில் இருந்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு உட்படுத்துவது தொடர்பில் சட்ட ரீதியில் பாரிய பிரச்சினை காணப்படுகிறது. இவ்வாறு தண்டனை வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதன் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு நியாயம் நிலைநாட்டப்படாது என்பதையே நான் கூறுகிறேன். அரசியல் தொடர்பில் நான் இதுவரை சிந்திக்கிறேன். அரசியல் குறித்து தீர்மானிப்பதற்காக இந்த காலப்பகுதியில் நான் அவதானமாக இருக்கிறேன்.
பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் ஜாதிக சபைய திட்டத்தின் புத்தளம் மாவட்டத்திற்கான முன்னாள் இணைப்பு செயலாளர் ஆகியோர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 22 வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய சந்தேகத்தின் பேரில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்திய வாகனம் ஒன்று போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட நிலையில் நாராயண்பேட்டையில் உள்ள வாகன திருத்துமிடம் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான மேலும் 5 வாகனங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை எனவும் அந்த வாகனங்கள் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதேவேளை சமூர்த்தி கொடுப்பனவுகளை அரசாங்கம் மற்றும் அமைச்சருக்கு நெருங்கியவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதாக தெரிவித்து சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து பிரதிவாதிகளும் மேல் நீதிமன்றத்திற்கு இன்று அழைக்கப்பட்டனர். சில பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்படவில்லை என இதன்போது தெரியவந்தது. அதன் பிரகாரம் எதிர்வரும் 29ஆம் தேதி மனு மீதான விசாரணையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. சிறுவர் துஷ்பிரயோகங்களை ஒழிப்பதற்காக சமூகத்தை ஒன்றிணைக்கும் திட்டம் ஒன்று இன்று ஆரம்பமானது. தேசிய சிறுவர் அதிகார சபையினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு முற்றுப்புள்ளி என்ற துணைப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் ஆரம்ப நிகழ்வில் கோட்டை ஸ்ரீ நாங்கவிகாரையின் விகாராதிபதி மாதுலுவாவை சோபித்த தேரர் கலந்து கொண்டிருந்தார். அம்மா பெரும்பாலான சிறுவர்களின் தாய்மார்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். அதேபோன்று தாய் தந்தை ஆகிய இருவரும் தொழிலுக்கு செல்லுதல் மற்றும் ஒரு காரணமாகும். தம்பதிக்கிடையே ஏற்படும் விரிசலும் இதற்கு காரணமாக அமைகிறது. காலையிலிருந்து இரவு வரை பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லுதலும் இதற்கு காரணமாகும். இன்று நாடு பூராகவும் மசாஜ் நிலையங்கள் உள்ளன. அத்துடன் வாடகைக்கு அறைகளை வழங்குகின்றனர். பிள்ளைகள் இதற்குள் செல்வதற்கு பேஸ்புக் சமூக வலைதளமும் காரணமாக உள்ளது. நாளுக்கு நாள் அதிக அளவில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றன. மது மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள தந்தை மாறினால் அப்பாவி பிள்ளைகள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகும் சந்தர்ப்பங்களும் அதிக அளவில் இடம்பெறுகின்றன. நாட்டின் சட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். கல்வி அமைச்சுக்கு பாரிய பொறுப்புள்ளது. நாம் அனைவரும் இணைந்து இந்த பாரிய பிரச்சினை தொடர்பில் செயற்படாவிடின் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும். දවසින් දවසම ශීඝ්‍රයෙන් ළමා අපචාර වැඩි වෙනවා. මුහුණ නුදුන්නොත් අපේ ළමයින්ගේ අනාගතය අතිශයින්ම සෝචනීයයි. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் துரிதமாக தேசிய கொள்கையொன்றை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனநாயக்க சுட்டிக்காட்டுகிறார். ஃபேஸ்புக் சமாஜ ஜால வெப் அடவி துளின் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள், அழுத்தங்களினூடாக நிதி அறவிடுதல், அச்சுறுத்தி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்துதல் போன்றவற்றிற்கு எதிராக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தேசிய கொள்கையொன்றை நடைமுறைப்படுத்த உள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகள், சட்டமா அதிபர் திணைக்களம், போலீசார், நீதி அமைச்சின் அதிகாரிகள், இது தொடர்பில் செயற்படும் சிவில் அமைப்புகளையும் இணைத்து சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் தேசிய கொள்கையொன்றை நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான திகதி இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இரண்டு நாடுகளினதும் மீனவ பிரதிநிதிகள் கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இறுதியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாக அமைச்சின் செயலாளர் நிமல் ஹெட்டியாராச்சி கூறியுள்ளார். வருடத்தின் குறித்த சில நாட்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என இதன்போது தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறாயினும் இந்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் இருதரப்பு மீனவர் பேச்சுவார்த்தையை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் இணக்கப்பாடு இதுவரை ஏற்படவில்லை என கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த 14 தமிழக மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களது 33 படகுகளும் இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மகிஷினி கொலன்னி இந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஷெனுகா செனவிரத்ன ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக செயற்பட்ட காலத்தில் உத்தியோகபூர்வ அலுவலகத்தை திருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் அவர் விளக்கமளித்தார். விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இனி விளையாட்டு செய்தி. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் இன்றைய முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. காலையில் தொடர்ந்தும் நிலவிய சீரற்ற வானிலையால் ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியாது போனது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பாகிஸ்தான் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் இலங்கையை எதிர்த்தாடுகிறது.
இதன் முதல் போட்டி காலையிலிருந்து ஆரம்பமாகவிருந்த போதிலும் சீரற்ற வானிலையால் நாணய சுழற்சி கூட கைகூடவில்லை. தொடர்ந்து மழையின் ஆதிக்கம் மேலோங்க முதல் நாள் ஆட்டத்தை கைவிட நடுவர்கள் தீர்மானித்தனர். நாளை வானிலை சீராக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் நாள் ஆட்டம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விளையாட்டு தகவலுடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு வழமை போல் எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.